போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. சோ இந்த திட்டத்துல நீங்க முதலீடு செய்யறது மூலமா உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உறுதியான வருமானத்தையும் தருது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க மக்களும் பேங்குகளை விட போஸ்ட் ஆபீஸ்ல முதலீடு செய்யறதுல தான் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்குகளை விடவே போஸ்ட் ஆபீஸ்ல அதிக வட்டி விகிதங்கள் வழங்கப்படுது. அந்த வகையில போஸ்ட் ஆபீஸ்ல என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இந்த போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு பாத்தீங்கன்னா 4% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இதுல நீங்க எவ்வளவு ஆண்டுகளுக்கு வேணாலும் முதலீடு செஞ்சுக்கலாம். அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட். இந்த போஸ்ட் ஆபீஸ் ஆர்டி திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 6.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது இந்த POMIS திட்டத்துக்கு 7.4% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் 1 இயர் ஸ்கீமுக்கு 6.9% வட்டியும், போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் 2 இயர்ஸ்க்கு 7% வட்டியும், போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் 3 இயர்ஸ்க்கு 7.1% வட்டியும், போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் 5 இயர்ஸ்க்கு 7.5% வட்டி விகிதங்களையும் வழங்குது. அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் 5 இயர் திட்டத்துக்கு வருமான வரி பிரிவு 80C கீழே உங்களுக்கு வரி விலக்கும் கிடைக்கும். அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்ரா. இந்த KVP திட்டத்துக்கு 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இதுல லாக்இன் பீரியட் 30 மாதங்கள். அடுத்ததா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF. இந்த PPF திட்டத்துக்கு 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். சோ இந்த திட்டத்துல உங்களுக்கு வரி விலக்கும் கிடைக்கும். அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா SSY. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 21 ஆண்டுகள். இந்த திட்டத்துல உங்களுக்கு வரி விலக்கும் கிடைக்கும். அடுத்தது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட். இந்த NSC திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 7.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இந்த திட்டத்துல உங்களுக்கு வரி விலக்கும் கிடைக்கும். அடுத்ததா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கு பாத்தீங்கன்னா 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இந்த திட்டத்துல உங்களுக்கு வரி விலக்கும் வழங்கப்படுது. சோ இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள்ல நீங்க முதலீடு செய்யறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து இல்லாத ஒரு முதலீடா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த திட்டங்கள் எல்லாம் அரசாங்க திட்டங்கள் அப்படிங்கறதால உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் தருது.